வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம கறவை மாடு வளர்ப்புல தீவன மேலாண்மை அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தீவன மேலாண்மைங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே கறவை மாடு, சென மாடு, அதுக்கு பிறகு வந்து வத்த கறவை, சரிங்களா, கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே வந்து தீவன மேலாண்மை தான் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ணையை பொறுத்த அளவுக்கு. அந்த தீவன மேலாண்மையில தான் நம்ம வந்து நம்மளுடைய லாபங்கள் அதிகமாக லாபம் இருக்கா இல்லை நஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? தீவன மேலாண்மைங்கிறது வந்து கறவை மாட்டுல தீவன மேலாண்மை கரெக்டா நம்ம பண்ணணும். எல்லா வகையிலுமே வந்து தீவன மேலாண்மை சரியா பண்ணணும். சரிங்களா? தீவன மேலாண்மை தான் முக்கியமான ஒரு விஷயம். கறவை மாடு இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து பண்ணை வந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த பண்ணைக்காக வந்து நம்ம கண்டிப்பா ஒரு மாட்டுக்கு ஒரு 5 to 7 சென்ட்டுங்கிற அளவுக்கு நம்ம தீவன பயிர் போடணும். தீவன சோளம், சரிங்களா, பயிர் வகைகள், அதே மாதிரி வந்து செடி வகைகள் எல்லாமே வந்து நம்ம தீவன பயிர் வந்து நம்ம அதை தான் வந்து பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த பசுந்தீவனங்களை வந்து கண்டிப்பா நம்ம வந்து பயிர் பண்ணணும். நம்மளே பயிர் பண்ணி இருந்தாதான் வந்து நம்ம வந்து அந்த மாட்டு பண்ணையில வந்து லாபங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? மீதி வந்து பசுந்தீவனம் இல்லைனாலுமே நம்ம வந்து எடுக்கலாம், இல்லைன்னு சொல்ல அந்த அளவுக்கான ஒரு லாபம் இருக்காது. இந்த பசுந்தீவனத்திலுமே வந்து நம்ம இடத்துல வந்து தீவனங்கள் உற்பத்தி பண்ணி எல்லா போன வீடியோல அதான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த பசுந்தீவனத்தை பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க. பசுந்தீவனம் எந்த தீவனம் எந்த முறையில போடலாம் அப்படின்னு. அதே மாதிரி அடத்தீவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் போன வீடியோல. அதுலயும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சரிங்களா? அதுவும் பாருங்க. அளவு எவ்வளவு போடலாம் அப்படிங்கிறதையும் பாருங்க. பார்க்காதவங்க அதை பாருங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். எல்லாருமே வந்து தீவன மேலாண்மை சரியா பண்ணுங்க. தீவன மேலாண்மை வந்து நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா மாடு வளர்ப்புல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாடு எவ்வளவு தீவனம் கொடுத்தா திங்குது, நம்ம வந்து எவ்வளவு பால் கறவை வருது, அந்த செலவு போக நமக்கு எதாவது மீறுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம எடுத்ததுமே லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல போகலாம். ஒரு 3 to 4 மாசம் நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல வந்து நம்மளால வந்து நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம வந்து இப்ப தீவன மேலாண்மையில கறவை மாட்டுக்கான மேலாண்மை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். நம்ம இந்த பண்ணை முறைக்கு வந்துட்டோம் அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து நம்ம லிட்டருக்கு 1/2 கிலோங்கிறது தான் ஒரு கான்செப்ட். எல்லாமே அந்த ஒரு இது ஏன் அந்த அளவு சொல்றோம் அப்படின்னா பாதிக்கு பாதியாவது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் அந்த விஷயங்களை வந்து டிராக்டர் கொண்டு எல்லாருமே அந்த சொல்றாங்க. இப்ப நானுமே அந்த ஒரு விஷயத்த ஏன் அப்படின்னா அது முக்கியமான ஒரு விஷயம். 1 லிட்டருக்கு 1/2 கிலோ அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த 1 லிட்டருக்கு 1/2 கிலோங்கிறது வந்து இன்னும் நம்ம அது கறக்கிறதுல இருந்து தான் கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கெல்லாம் ஒன்றும் போடாம இருக்க முடியுமா? போட்டுதான் ஆகணும். சரிங்களா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் தீவனம் போடாம இருக்க முடியாது. அந்த மாட்டை வந்து பார்க்காம இருக்க முடியாது. மாட்டை வந்து நம்ம பார்த்தாதான் நமக்கு மாடு நல்லா இருக்கும். இல்லைன்னா பால் கறக்கல அப்படின்னா தீவனத்தை குறைச்சோம் அப்படின்னா எல்லா வகையிலுமே நமக்கு நஷ்டம் வந்துடும். சரிங்களா? அதனால இந்த தீவன மேலாண்மையை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும். கண்ணு போட்டதுல இருந்து அந்த மாடு செனை பிடிக்கிற வரைக்குமே நம்ம தீவனங்கள் கொடுக்கக்கூடியதை வந்து நல்ல தீவனமா நம்ம கொடுக்கணும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதான் சொல்றேன். தீவனங்கள் நம்ம வந்து ஓனா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? கம்பெனி தீவனங்கள்ங்கிறது ஓகே, முக்கியமா நம்மளதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப நான் சொல்றதை வந்து இப்ப நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே கேட்டுவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்ப கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நேர்ல போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நீங்க சொன்ன தீவனத்தை வந்து 1 மாடு 2 மாடு மட்டும் வந்து இப்பயும் வந்து புதுசா பாக்குறவங்களும் சரிதான், புதுசா பாக்குறவங்களும் சரிதான், பழைய இருந்தாலும் சரிதான், எல்லாருமே என்ன செய்யுங்கன்னா 1 மாடு 2 மாடு வந்து ட்ரையல் பாருங்க. சரிங்களா? இப்ப கண்ணு போட்ட 1 மாசத்துக்குள்ள கண்ணு போட்ட மாடு பிளஸ் ஒரு 3 to 4 மாசத்துக்கு கண்ணு போட்ட பிறகு இருக்கக்கூடிய மாடு, இந்த மாடு எல்லாத்துக்குமே வந்து இந்த முறையை வந்து ட்ரையல் பாருங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க செய்யுங்க. சரிங்களா? அது வந்து நீங்க திடீர்னு எல்லாத்தையுமே மாத்திட்டு பண்ணையில வந்து பிரச்சனை இது லாபம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லாதீங்க. கண்டிப்பா லாபம் இருக்கு. இல்லை அப்படின்னா கிராமப்புறத்துல இன்னைக்கு வந்து வாழ்வாதாரமே கறவை மாடு தான். சரிங்களா? கறவை மாடு, ஆடு, கோழி. சரிங்களா? நீங்க வந்து இந்த தீவன மேலாண்மையில வந்து இந்த 3 இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து இப்ப ஒருங்கிணைந்த பண்ணை தான் என்னது, நான் 3மே வச்சுதான் நான் வந்து ஓட்டிட்டு இருக்கிறேன். இருந்தாலும்
இந்த தீவன மேலாண்மை என்ன பண்றீங்க அப்படின்னா, குச்சி தீவனங்கள்ங்கிறது அதனுடைய 1 கிலோ உள்ள 1/4 கிலோ அதை வந்து சேர்த்துக்கங்க. 1/4 கிலோ நீங்களா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோளம், மக்காச்சோளம், சரிங்களா, கம்பு, தவிடு, உளுந்து பொட்டு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து எந்த பொருள் சேர்த்தாலுமே உண்மையான பொருளை சேருங்க. இந்த துவர உம்மி, சரிங்களா, கொண்டக்கடலை உம்மி, எல்லாமே இந்த உண்மையா சேர்க்கிறோம். அப்படிங்கிறது உண்மையை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அது வந்து பதறா இருந்தா கூட அதுல வந்து ஏதாவது உள்ள வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கும். இந்த மாட்டுக்கு தேவையான சத்து உள்ள மாவு பொருளாக இருக்கும். ஆனா வெறும் உண்மையை தான் நீங்க சேர்க்கிறீங்க, அதுல என்ன வந்துட போகுது நமக்கு? சரிங்களா, மாட்டுக்கு என்ன சத்து கிடைச்சு போகும்? நமக்கு எந்த ஒரு சத்துமே கிடைக்காது. ஆனா அதை வந்து நம்ம வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து சொல்றாங்க. அதை 10 பொருள் 12 பொருள் சேர்த்தது பண்றோம் அப்படின்னு. கண்டிப்பா வந்து சொல்றேன், அந்த உண்மைங்கிறது தேவையில்லாம வேஸ்ட் பொருள், அவ்வளவுதான். சரிங்களா, அதை வந்து நம்ம மாட்டுல போட்டு அதை வந்து எந்த டைம் போடலாம் அப்படின்னா, சின மாட்டுக்கு போடுங்க, வெத்தக்கார மாட்டுக்கு போடுங்க. அந்த தீவனத்தை வந்து நீங்க ஏன் பால் மாட்டுக்கு போடுறீங்க? பால் கறக்கிற மாட்டுக்கு வந்து பால் ஈல்டு, நம்ம பால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ணு போட்டதுல இருந்து 3 to 4 மாசத்துல பாலை கறக்கணும். பாலை கறந்தாதான் லாபம் இருக்க முடியும். சரிங்களா, அந்த டைம்ல போய் எந்த மாதிரியான பதரை போடுறோம், அதை போட்டோம் இதை போட்டோம் எங்களுக்கு பால் கறக்கல. ஒவ்வொரு ஆள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதிக பண்ணையில குச்சி தீவனம் தனியா வச்சிருக்காங்க, கம்ம மாவு தனியா வச்சிருக்காங்க, சோள மாவு தனியா வச்சிருக்காங்க, பருத்தி கொட்டை தனியா வச்சிருக்காங்க, அரிசி தவிடு தனியா வச்சிருக்காங்க, கோதுமை. இது வந்து 1 மாடு 2 மாடு வச்சிருக்கவங்க எத்தனை வேணுமாலும் வச்சு செய்யலாம். சரிங்களா, இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதிக மாடு வச்சிருக்கவங்க இத்தனையுமே வந்து ஊற வச்சு ஒவ்வொரு டைம் போட்டுட்டு இருக்க முடியாது. எங்கேயாவது வெளியூர் போவாங்க வருவாங்க, அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, வந்து எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி கட்டுவாங்க. அன்னைக்கு அந்த மாட்டுக்கு வந்து செரிமான கோளாறு வந்துடும். சரிங்களா, அப்ப நம்ம என்ன செய்யணும், அதை வந்து அந்த ஏசியோவை நம்ம என்னென்ன போடணுங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி கலந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த ஒரு பேரல் மாதிரி எல்லாத்தையுமே பேரல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். எத்தனை மாடு வச்சிருக்கோம், 4 மாடு வச்சிருக்கோமா, அந்த நாளைக்கு ஒரு மாட்டுக்கு எத்தனை லிட்டர் கறக்குது, எவ்வளவு தீவனம் போட போறோம் அப்படிங்கிற முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைங்க. 1 மாசத்துக்கானதை எடுத்து வச்சிருங்க. சரிங்களா, எடுத்து வச்ச பிறகு அதுல இருந்து நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன். முக்கியமா இதுல வந்து டைமிங் வந்து மாட்டுக்கு தீவனம் தண்ணி இது வைக்கிறது, தண்ணி வைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து டைமிங் நம்ம செய்யணும். சரிங்களா, டைமிங் செய்யாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுல வந்து நம்ம விட்டுருவோம். சரிங்களா, முக்கியமா தீவன மேலாண்மை காலையில 6 மணிக்கு பால் கறக்குறோம் அப்படின்னா, மதியானம் 6 மணிக்கு கறக்குறோம் அப்படின்னா, இந்த 2க்கும் இடைப்பட்ட டைம்ல வந்து 2வது வேலை ஒரு வேலை தண்ணி வைக்கணும். சரிங்களா, அந்த டைம்ல தண்ணி வைங்க. நம்ம வந்து டைமிங் வந்து நம்ம முக்கியமா மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா, காலையில 4 மணிக்கு பால் கறப்பாங்க, மதியானம் வந்து 3 மணிக்கு கறப்பாங்க. காலையில அதிக பால் கறக்குதுன்னு சொல்லுவாங்க, மதியானம் குறையுதும்பாங்க. ஏன்னா டைமிங் வந்து நம்ம கொடுக்குறோம். வந்து காலையில எத்தனை மணிக்கு கறக்குறோமோ அதே மாதிரி மதியம் கறக்கணும். ஆனா வந்து 1 மணி நேரம் முன்னாடி கறக்கணும், ரைட், ஓகே, கறக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கறக்கலாம். ஆனா ஒரு டெய்லியுமே ஒரு டைம் வந்து முதல்ல கேப்ப பண்ணிக்கணும் பால் கறவையிலேயே. அதே மாதிரி தீவனத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாட்டை முதல்ல தீவனங்களை வந்து தண்ணி கலக்காம கொடுத்து முதல்ல பழக்குங்க எல்லா மாட்டையுமே. சரிங்களா, அதே மாதிரி அடர் தீவனத்தை நீங்க ரெடி பண்ணுங்க. அதுல கண்டிப்பா வந்து முத்துசோளம், சரிங்களா, கம்பு, அதுக்கு பிறகு நீங்க முக்கியமா சேர்க்கக்கூடியது அந்த உளுந்து புட்டு. சரிங்களா, இந்த 3 இல்லைன்னா சோயா கிடைச்சதுனால லோக்கல்ல கிடைக்குது எல்லாமே. இப்போ வந்து ரேட்டு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அரியலூர் மார்க்கெட்ல, எங்க அரியலூர் மாவட்டத்தை வாங்க, அரியலூர்ல எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு கம்மியான விலையிலேயே ஒரு 25 26லயே கிடைக்கும். அதிகபட்சம் 30 ரூபாய்க்கு மேல வந்து முத்துசோளம் கம்பு வந்து நம்ம போனதில்லை, ரேட்டு போகல. 30 ரூபா அந்த அளவு தான் போயிட்டு இருக்கு. நீங்க இப்பெல்லாம் வந்து ஆன்லைன்ல எல்லாமே வந்து பார்க்கலாம், எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னு. 1 மூட்டை 2 மூட்டைன்னா கூட இப்ப பார்சல் சர்வீஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம செய்யுங்க. அது வந்து நம்ம சரிங்களா, அதே மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம அரியலூர் மாவட்டத்துல என்ன இது, அரியலூர்ல என்ன ரேட்டு வைக்குது அப்படிங்கறத வந்து நம்ம நேரடியா முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, விவசாயிகிட்ட இருந்து வாங்குங்க. விவசாயிகிட்ட இருந்து நம்ம இதுல மார்க்கெட்ல வித்து அங்கிருந்து திரும்ப கொண்டு வரதுக்கு நமக்கு ரேட் அதிகமா தான் வந்து நம்ம போகும். சரிங்களா, நீங்க முதல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே இல்ல உங்களுக்கோ அதை வந்து தெரிஞ்சவங்க மூலயமா ஒவ்வொரு மாசத்துக்கு தேவையான பொருளை வந்து நீங்க வாங்கிட்டு வந்து ஓனா அந்த இடத்துல நின்று ஒரு நாளைக்கு, மாசத்துக்கு ஒரு நாளைக்கு, சரிங்களா, நீங்களாவே வந்து அரைச்சி அந்த பொருளை எடுத்துட்டு போய் வச்சு அந்த மாசத்துக்கு என்னென்ன தேவை இருக்கு, சரிங்களா, உப்பு, கல் உப்பா இருக்கட்டும், மினரல் மிக்சரா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் கொண்டு போயிட்டு வச்சுக்கணும். 30 நாளைக்கு தேவைக்கான பொருளை அது என்ன செய்யணும், 25ஆம் நாளே வந்ததுமே
25 நாள் ஆனதுமே என்ன செய்யணும்னா அடுத்த மாசத்துக்கான பொருளை வந்து ப்ரிப்பேர் அன்னைக்கே பண்ணி இந்த 5 நாள் 30 நாள் முடியறதுக்குள்ள இந்த பொருள் புதுசா அரைச்சதுமே அந்த தீவனத்தை அதுல வந்து சேர்த்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஒரே ரேஷியோவா அந்த பால் கறந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து இப்ப தீவனத்துல பருத்தி கொட்டை சேருங்க, அரிசி மாவு சேருங்க, கோதுமை தவிடு சேர்க்கலாம். சரிங்களா? இந்த பொருள் எல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த நமக்கான அந்த 30 ரூபா ரேட்டுக்குள்ள ரேஷியோவிலேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம்னா உண்மையான பொருளை நல்ல பொருளா வாங்கி நம்மளா சேர்த்து நம்ம ஒரு பொருளை செஞ்சாதாங்க நமக்கான இது தெரியும். சரிங்களா? அது மட்டும் அதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி வந்து சோளத்தட்டு, எல்லாருமே வந்து சோளத்தட்டைங்க அது ஒரு கான்செப்டே விட்டாங்க. சரிங்களா? சோளத்தட்டை வந்து நம்ம போட்டு அதை வந்து மாட்டுக்கு வந்து ஒரு வேளையாவது வந்து போடணும். அப்பதான் அந்த மாட்டுகளுடைய ஃபேட்டேஷன் இப்ப நல்லா இருக்கும். மாடு வந்து அசை போடுறதுக்கான பொருளை நம்ம வந்து கொடுக்கணும். வைக்கோல் கொடுக்குறோம், டெய்லியுமே ஒரே பொருளை சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த மாட்டுக்கு வந்து போர் அடிக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து கள்ளக்குடி இருந்தாலும் நம்ம பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மலாட்டை குடிங்க அது வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைம், ஒரு நாளைக்கு ஒரு டைம் இதை கூட மாற்றி கொடுக்கலாம். நம்ம வந்து அப்படி கொடுத்தோம் அப்படின்னா மாட்டுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும். சரிங்களா? மேக்சிமம் வந்து ஒரு மாட்டை நம்ம ஒரு 10 லிட்டருக்குள்ள இருக்கிற மாடா இருந்தா அதுக்கு தேவையான தீவனத்தை கொடுத்து மேய்ச்சல் கொண்டுட்டு போய் மேய்ச்சி அதை ஓட்டிட்டு வந்து கட்டி அதுக்கு பிறகு தண்ணியை கட்டி அதுக்கு பிறகு பாலை கறந்து நம்ம அதனுடைய இது பண்ணோம்னா அந்த பண்ணை வந்து சக்சஸா போகும். சரிங்களா? இல்லை அப்படிங்கும்போது கட்டி போட்டு தான் வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சிருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னா அந்த மாடுகளுக்கு இந்த தீவனங்கள் எல்லாமே வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். இந்த பால் கறவையில 1 இருந்து 4 மாசத்துக்குள்ள நல்ல தீவனத்தை கொடுத்து நல்ல பாலை வந்து நம்ம கண்டிப்பா கறந்து எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு பால் கறவை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இந்த பண்ணையில வந்து நம்ம என்ன சொல்ல ஸ்டாண்டர்டா ஒரு பால் அளவுங்கிறத கொண்டுட்டு போகணும். சரிங்களா? அந்த மாதிரியானதை கொண்டுட்டு போனாதான் அந்த மாட்டு பண்ணை வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புண்ணாக்கு வகைகள் வந்து உங்களால முடிஞ்சால் ஒவ்வொரு மாசத்துல வந்து நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா மாட்டினுடைய வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும். மாட்டினுடைய உடம்பு வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி சினமாட்டுக்குமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சினமாட்டுக்கு வந்து அந்த டைம்ல சினமாடா இருக்குங்களா அந்த உம்மிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா, உம்மி வகையில சேர்ந்ததை வந்து நீங்க அந்த டைம் கொடுங்க. மாட்டுக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லா அடையணும். சரிங்களா? கம்மியானது கொடுத்தோம் அப்படின்னா அடையாது. அந்த டைம்ல வத்தக்கறவை உள்ள மாடு இது சினமாட்டோளுக்கு ஒரு 15 இருந்து 20 கிலோ பசுந்தவனை கொடுங்க. ஒரு 5 கிலோ 6 கிலோ வந்து வைக்கோல் கொடுங்க. அந்த டைம்ல வந்து அந்த மாட்டுக்கு பருத்தி கொட்டையை வந்து கொஞ்சம் சேருங்க. சரிங்களா? பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, நம்ம வந்து குச்சி தீவனங்கள் வந்து அந்த புரோட்டீன் கம்மியா இருக்கிற மாதிரியான தீவனத்தை வந்து கொடுங்க. ஏன்னா அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த மாட்டுக்கு உடம்பு பார்க்கணும், அதனுடைய கண்ணுக்குட்டி வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி, அது இல்லாம அடுத்த ஈடு கறவையை வந்து அது வந்து கறக்கிறதுக்கு தேவையான உடம்பு வளர்ச்சி, இது 3மே வந்து அதனுடைய மாடு வந்து செய்யணும். சரிங்களா? அப்பதான் அந்த மாடு வந்து அடுத்த ஈட்டுல நமக்கு பிரச்சனை இல்லாம இப்ப வட்டக்கறவைன்னு சொல்றோம். நம்ம அதனுடைய செனமாட்டுல வந்து நம்ம அதிகமா தீவனம் கொடுக்கலன்னா கண்ணு போட்ட பிறகு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடும். அந்த மாட்டினுடைய உடம்பு நல்லா தேறி கால்சியம் பால்ட்டு வரும். அதோட இல்லாம உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அந்த உடம்பு ஏறினாதான் அந்த பால் பழைய பால் போன ஈத்துல கறந்த பாலை நம்ம எடுக்கலாம். ஆனா இந்த ஒரு கரெக்டான முறையில கொடுத்தோம்னு வச்சுங்களேன் அந்த பாலோட 1 லிட்டர் பால் வந்து சேர்த்து கறக்கும். சரியா? அதுல வந்து பால் குறையவே குறையாது. நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல கறவையில இருந்தாலும் நம்ம லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கறவையில இருக்கு லாபமா இருக்கு நம்ம போடுறோம், சேனையா இருக்கு லாபம் இல்லை. அதுக்குதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமா நம்ம வந்து பண்ணைய வந்து மாத்தணும். சரிங்களா? நீங்க இந்த இடத்துலதான் வந்து எல்லாருமே மாட்டு பண்ண நட்டம்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துலதான் நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமா நம்ம வந்து நடத்தணும். ஓகேங்களா? நம்ம இதுல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பால் கறவை இல்லாத மாடை வந்து ஓரங்கட்டுற டைம்ல அடுத்ததான் மாடு எடுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து ஃபர்ஸ்ட்லயே வரக்கூடிய இதுல வந்து ஆடு வாங்கி வளங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி, சரிங்களா, இல்ல ஒரு 4 கோழி, இதெல்லாம் வந்து நம்ம அந்த டைம்ல ஃபர்ஸ்ட்லயே வரும்போது அதிகமா பைசா வருது பாத்தீங்களா, அப்ப அந்த டைம்ல வாங்கி வைங்க. இந்த இது திங்கக்கூடிய தீவனத்தை அதுக்கும் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா அதனுடைய வளர்ச்சி இருக்கும். அந்த டைம்ல ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு பிறகு அந்த ஆட்டுக்கடா வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாடு அந்த டைம்ல சேல்ஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அந்த வரக்கூடிய காசை வச்சு அந்த மாடு சேன மாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அந்த டைம்ல கோழி முட்டை வச்சாலும் சரி,
நம்ம கோழி முட்டைலாம் வந்து டெய்லியுமே வருவாய் நமக்கு கை செலவுக்கு வந்து ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 கோழி இருந்ததுனாவே வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம். மேலேயே சம்பாதிக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன நான் 10 கோழியில் போய் 4 லட்சம் சம்பாதிக்க போகிறோமா அப்படின்னாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வார்த்தைகளோட சொன்னாங்க. எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா என்னால் வந்து நான் அதை அதையுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்தேன். தற்பொழுது வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால மாடு அது என்ன செய்யுது அப்படின்னா, கோழி நம்ம தீவன பிள்ளை வந்து அதிகமாக சாப்பிடுது. தீவன பிள்ளை கொத்தி சாப்பிட்றதுனால நம்மளால் அதிகமாக வச்சுக்க முடியல. அதனால் இப்போ வந்து கம்மியான வச்சுருக்கேன். ஆடும் வந்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஆடு என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவையை அந்த இடத்துல நம்ம செஞ்சுக்கலாம். சினையாக இருக்குது, மாடு சினையாக இருக்குன்னா அந்த டைமில் நம்ம செலவு காசு வேணும். இப்போ நம்ம 10 மாடு வாங்கி வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், 10 மாடு இருக்குன்னா 10 ஆட்டுக்குட்டி கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது 7 மாதத்துக்கு பிறகு அந்த ஆட்டையுமே வந்து நம்ம ஒரு விலைக்கு விற்கலாம். அந்த டைமில் அதனுடைய காசை வச்சே நம்ம அதுக்கு செய்யலாம். சரிங்களா? நமக்கு லாபத்துக்கு போக மீதி இருக்கிற காசை அதில் செலவு பண்ணலாம். அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன், நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையமாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பண்ணையை வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும். முக்கியமாக இந்த தீவன மேலாண்மையை வந்து சரியாக பண்ணணும். சரிங்களா?